இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் மக்களோட அடிப்படை உரிமையை மறுத்திருக்கிறது தான். ஒரு நோயாளியோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தனக்கு இருக்கக்கூடிய நோய் பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை விட தனக்கு வந்த நோயோட அகக்காரணம் என்ன, புறக்காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதன்மை உரிமை. அதாவது தன்னோட நோய் எதனால் தனக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை. இதில் இருந்து தான் இழப்பீடுகள் மாதிரியான வாய்ப்புகள் ஒரு நோயாளிக்கு கிடைக்குது. ஆனால் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற இந்த தொழில்முறைக்குள்ளால போனதுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு பிறகு இதெல்லாம் மூடி மறைக்கப்படுது. இப்படி மறைக்கிறதுக்கு தான் பாதுகாப்பு அது இது அப்படின்னு போட்டு உண்மையை மறைக்கிற முயற்சி நடக்குது. வணக்கம் தோழர்களே. சென்னை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் மருத்துவர் ஒருத்தர் கத்தியால் குத்தின சம்பவம் கொஞ்ச நாளாக பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். 2 தரப்பினரும் அவங்கவுங்க நியாயங்களை சொல்லி ஓஞ்சு போயாச்சு. இந்த விஷயத்தில் நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நியாயமாக பேசுவாங்க அப்படின்னு அறியப்பட்டவங்களும் முற்போக்காளர்களும் இந்த மருத்துவர்கள் தரப்பில் நிற்கக்கூடியவங்க அப்படின்னு பெரும்பாலானவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருத்துவர்கள் எல்லாருமே பயங்கர அழுத்தத்தோடு தான் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பணிச்சுமை அதிகம், இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மருத்துவர்களுக்கு என்ன சுமை இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க 2 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஒன்று, மருத்துவர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. 2வதாக இன்னொரு பக்கம் நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி அவங்க 2 சுமையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே 4 பேர் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை ஒருத்தங்களே செய்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. அதனால இதெல்லாம் சேர்த்து சமாளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கூடுதல் சுமையாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறது மூலமாக அவங்க என்ன வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி சுமையோடு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முன்ன பின்ன தான் நடந்துப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மக்களை பார்த்து சொல்கிறாங்க. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தீர்வா அவங்களே, அதாவது மருத்துவ சங்கங்கள் உட்பட எல்லாருமே அரசுக்கிட்ட சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி 2 கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது. இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்களை போதுமான அளவு நியமிக்கணும். இப்படி 2 கோரிக்கைகளை, அதாவது முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. இதில் ஒன்று நடக்கும், ஒன்று நடக்காது. எது நடக்கும் அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பு அப்படிங்கிற வகையில் ஸ்பெஷல் செக்யூரிட்டி அப்படிங்கிற வகையில் பாதுகாப்புகள் போடப்படலாம். அப்படி கட்டுப்பாடு போடுறது அப்படிங்கிறது மக்களை இணக்கமாக்குறதோ இல்லை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு புரிய வைக்கிறதோ இல்லை. அது மக்களை மருத்துவர்கள்கிட்ட இருந்து மேலும் தூரமாக விலக்கி வைக்கிறது. அதாவது மக்களுக்கு இணக்கமான வகையில் பிரச்சனைகளை கேட்டு தெளிவு பெற முடியாத வகையில் மருத்துவர்கள்கிட்ட மக்களை கையேந்த வைக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளும். இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் மக்களோட அடிப்படை உரிமையை மறுத்திருக்கிறது தான். ஒரு நோயாளியோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தனக்கு இருக்கக்கூடிய நோய் பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை விட தனக்கு வந்த நோயோட அகக்காரணம் என்ன, புறக்காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முதன்மை உரிமை. அதாவது தன்னோட நோய் எதனால் தனக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை. இதில் நம்ம அகக்காரணங்கள் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, புகையிலை போடுறது, இந்த மாதிரியான காரணங்களை
நம்ம வந்து அகக்காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். புறக்காரணங்கள் அப்படின்னா என்னெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால், வெளியில் இருக்கக்கூடிய காரணங்கள். அதாவது நச்சு புகையினால் வருதா, சீர்கெட்ட தண்ணினால் நமக்கு இந்த நோய் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் நச்சு கழிவுகளால் வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து ஒரு நோயாளி தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை உரிமை. இதில் இருந்து தான் இழப்பீடுகள் மாதிரியான வாய்ப்புகள் ஒரு நோயாளிக்கு கிடைக்குது. ஆனால் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற இந்த தொழில்முறைக்குள்ளால் போனதுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக உலகமயமாக்கலுக்கு பிறகு இதெல்லாம் வந்து மூடி மறைக்கப்படுது. இப்படி மறைக்கிறதுக்கு தான் பாதுகாப்பு அது இது அப்படின்னு போட்டு உண்மையை மறைக்கிற முயற்சி நடக்குது. இப்போ மருத்துவமனைக்குள்ளால நுழைஞ்ச உடனே பாதுகாப்பு அப்படிங்கிற கெடுபிடிகள், அதுக்கப்புறமா மருத்துவர்களோட இயல்பாக பேச முடியாத ஒரு பயம், இதெல்லாம் சேர்ந்து நோயாளிகளை வந்து திணறடிக்கும். அப்பாடா, மருத்துவரை பார்த்து நம்ம நோயை பற்றி தெளிவாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற உணர்வோ, இந்த நோய் நமக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உணர்வோ நோயாளிக்கோ இல்லை அவங்க உறவினர்களுக்கோ வரவே வராது. அப்போ இப்படியான கெடுபிடிகள் வந்து நோயாளியோடைய ஜனநாயக உரிமையை கேள்விக்குரியதாக மாற்றுது. அதாவது நோயை பற்றி சிந்திக்கிறதுக்கோ, அதை பற்றி விவாதிக்கிறதுக்கோ, அதை பற்றின ஒரு தெளிவை புரிஞ்சுக்கிறதுக்கோ வழி இல்லாமல் ஆக்கிடுது. இந்த இடத்துல வந்து மருத்துவர்களுக்கு ஒரு அதிகார தோரணை வந்துடும். இப்படி பாதுகாப்பு அப்படிங்கிற பெயரில் நடக்கிற இந்த கெடுபிடிகள் மக்களை கேள்வி கேட்க வழி இல்லாமல் செஞ்சு அவங்க மேலே அடக்குமுறையை செலுத்துறதுக்கு தான் உதவும். இந்த அடக்குமுறை இப்படியே நீடிச்சுது அப்படின்னு சொன்னால், மருத்துவர்கள் பணியிடத்தில் வேணால் பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் வெளியில் எங்கேயாவது வச்சு குறி வைப்பாங்க. அடுத்து அதுதான் நடக்கும் அடுத்தாப்புல. ஏன்னா அவனே உலக பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சின்ன பின்னமாகி பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து வேறு வழியே இல்லாமல் தான் அரசு மருத்துவமனைக்கே வர்றான். இங்கேயும் அவனுக்கு கெடுபடி நெருக்கடி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வேறு வழியே இருக்காது. மிரட்சி அவனை வன்முறையாளனாக மாற்றும். அப்போ இந்த முறையில் பாதுகாப்பு தேடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாதுகாப்பு தேடுறது இல்லை, தனக்குத்தானே வச்சுக்கிற ஆப்பு அப்படி தான் சொல்லணும். இது ஒன்று. இந்த ரெண்டாவது கோரிக்கை இருக்குல்ல, மருத்துவ பணியாளர்களை அதிகப்படுத்துறது, இது நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, அவங்களே எல்லாரும் வாய் விட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் உலகமயமாக்கலுடைய விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதற்கான விளைவு தான். அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி தனியார் துறை நிறுவனங்களை வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லுது. பொதுத்துறை நிறுவனங்களை இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்களை அழிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? போதுமான அளவு வேலையாட்களை நியமிக்காமல் இருக்கணும், அதனுடைய கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்காமல் இருக்கணும். இப்படி இன்றைக்கி ரெண்டையுமே செய்து கொடுக்காம இருந்ததோட பாதிப்பு தான் இன்றைக்கி மருத்துவத்துறை சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறதும் அதில் ஒன்று தான். அதனால் இவங்க ஒரு கத்தி குத்து வாங்கிட்டாங்க அப்படின்ன உடனே அரசு நடவடிக்கையில் இறங்கி உலகமயமாக்கலுக்கு எதிராக போய் போதுமான ஊழியர்களை நியமித்து கட்டுமான வசதி வாய்ப்புகளை எல்லாம் சரி செஞ்சு அரசு புரட்சி எல்லாம் செய்யாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? உலகமயமாக்கலில் போதுமான பணியாளர்கள் இல்லாமலும் கட்டுமான வசதி வாய்ப்புகள் இல்லாமலும் மருத்துவத்துறை மட்டுமே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கலை. எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. எல்லா உழைக்கும் மக்களும் இந்த பிரச்சனைக்கு பலியாகிக்கிட்டு இருக்காங்க. இதனோட விளைவு தான் சாம்சன் போராட்டமும். நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு சாம்சன் போராட்டத்தையே எடுத்துப்போம். தொழிற்சங்கம் அப்படிங்கிற அடிப்படை உரிமை தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் முதலாளிகளோட முதல் கோரிக்கை. அவனுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடாது, அவன் நிரந்தர ஊழியராக இருக்கக்கூடாது, அவன் ஒப்பந்த தொழிலாளராக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனியார் மயத்தோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக தான் அவன் வந்து தொழிற்சங்கத்தை மறுக்கிறான். அப்போ மருத்துவர்களுக்கு உலகமயமாக்கல் பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் மக்களோட வந்து நிற்கணும்.
எடுத்துக்காட்டா மருத்துவர்கள் எல்லாரும் சாம்சன் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த தொழிலாளர்களோட நிற்கணும். சாம்சன் போராட்டம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எல்லா துறைகளிலும் இதுதான் நடக்குது. எல்லா தொழில்துறையும் இப்படி தான் இருக்குது, எல்லா அரசு துறைகளிலும் இப்படி தான் இருக்குது. துப்புரவு பணியாளர்கள் உட்பட எல்லோருக்கும் இதே பிரச்சனை தான். நிரந்தர தொழிலாளர்கள் கிடையாது, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவங்கள கேள்வி கேட்க நாதி கிடையாது. அப்போது இது எல்லாத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க. இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது ஒரு துறையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை யாரோட பிரச்சனை அப்படிங்கிறத மக்கள் சுலபமாக புரிஞ்சுப்பாங்க. மருத்துவர்களோட பிரச்சனை என்ன இருக்குது, அரசு சார்ந்த பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அப்போ இந்த வகையில் தான் மக்களை நம்ம பயிற்றுவிக்க முடியும். இது ஒரு முறை. இன்னொரு முறையும் இருக்குது. மருத்துவர் அப்படின்னாலே நோயாளி வந்தால் சீட்டு எழுதி கொடுக்குற வேலை மட்டும் இல்லைல்ல, ஊசி போடுற வேலை மட்டும் இல்லைல்ல, இல்லைன்னா ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற வேலை மட்டும் இல்லைல்ல, நோய் உருவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழலை உருவாக்குறது தான் பொதுத்துறையுடைய வேலை. பொதுத்துறைக்கு அதுதானே அர்த்தம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நோய் அதிகமாக இருக்குதுன்னா, இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம புற்றுநோயை எடுத்துப்போம். மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். எத்தனை பேர் இந்த பகுதியிலேருந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க பாதிக்கப்படுறதுக்கான சூழல் அங்கே என்ன இருக்குது, அங்கே நச்சு ஆலைகள் இருக்குதா, கழிவு நீர் ஓடைகளில் கலக்கப்படுதா, குடிநீர் மாசுபடுத்தப்படுதா, விவசாய பூமிகள் பாதிக்கப்படுதா, நச்சு புகைகள் வெளியேறுதா, இப்படின்னு என்ன பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு மக்களோட இணைஞ்சு செயல்படுறது தான் சுகாதார செயல்பாடு. இவங்க தங்களோட டேபிளுக்கு வர்றவங்களுக்கு சீட்டு எழுதி கொடுக்கறது தான் சுகாதார செயல்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நோய் எங்கேருந்து வருது அப்படிங்கிற சமூக மருத்துவத்தை அவங்க கையாண்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் அந்த பக்கம் இருந்து புரிஞ்சுக்கிட்டு இணக்கமாக இந்த பக்கம் வருவாங்க. இந்த மருத்துவர்கள் மக்களுக்காக இருக்கிறாங்க, இந்த மருத்துவமனை மக்கள் நலனுக்காக இருக்குது, அதனால நாம் அவங்கள நம்பி போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மருத்துவமனைக்கு வருவாங்க. அப்படி வர்றப்போ மருத்துவர் ஏதாவது கோபமாக சொன்னால் கூட, இன்னைக்கு டாக்டருக்கு ஏதோ பிரச்சனை, பாவம் ஏதோ கோவப்படுறாரு அப்படின்னு அவரோட தனிப்பட்ட பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. இல்லை ஒரு மருத்துவர் என்றைக்குமே இதே மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுந்தா கூட, இந்த மருத்துவமனையில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, இந்த குறிப்பிட்ட டாக்டர் மட்டும்தான் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்த புகாரோ இல்லை தகவலையோ மேலிடத்தில் போய் சொல்கிறதுக்கு துணிவாங்க. ஒரு நம்பிக்கையோட மேலிடத்துக்கு அப்போ தான் அவங்களால போகவே முடியும். இதை விட்டுக்கிட்டு நோட்டீஸ் போர்டில் நோயாளிகள் மருத்துவரை எப்படி அணுகணும், மருத்துவர் நோயாளிகளை எப்படி அணுகணும் அப்படின்னு போடுறதுனாலையோ, மருத்துவமனையில் மருத்துவர்களோட பாதுகாப்பை அதிகரிக்கிறதுனாலையோ தீராது, கண்டிப்பாக தீராது. முதல்ல இந்த சமூக அறிவியல் மருத்துவர்களுக்கு புரியணும். சும்மா அறிவியல் நிக்கிட்டு எங்கேயோ யாருடைய நலனுக்காகவோ யாரோ இல்லை செய்யக்கூடிய ஆய்வுகளையும் அவங்க கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற விஷயங்களையும் வச்சு அறிவியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறத விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. அதனால மருத்துவர்களுக்கு எதிரி நோயாளிகள், அதாவது மக்கள் இல்லை. மருத்துவர்களை மேலும் மேலும் பணிச்சுமைக்குள்ளால் அழுத்துற இந்த அரசும் அரசோட கொள்கைகளும் தான் அவங்களுக்கு எதிரி. அப்படி இருக்கும்போது தங்களை இந்த சிக்கலுக்குள்ளால மாட்டி விடுற அரசுக்கிட்டேயே போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறது மருத்துவர்களோட ஆளும் வர்க்க பண்பை தான் காட்டுது. அது மக்களை மேலும் மேலும் எதிரியாக்கிக்கிட்டே போகுது. இந்த அடி முட்டாள்தனத்திலிருந்து மருத்துவர்கள் திருந்தாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தீர போகிறது இல்லை. நன்றி தோழர்களே.